ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். இந்த இனிய மாலை பொழுதில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி தொடர்ச்சியாக நம்ம சில முக்கியமான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். அற்புதமான உறவுகள் கூட, திருமண உறவுகள் கூட ஏன் சில நேரங்களில் மோசம் அடைந்து விவாகரத்துக்கு போகுது, சில நேரங்களில் உயிர்ப்பு இல்லாமல் ஏண்டா இந்த பெண்ணை காதலித்தோம், ஏண்டா இந்த ஆணை காதலித்தோன்ற வெறுப்போட ஏதோ குழந்தைகளுக்காக வாழ்வோன்ற லெவலில் இருக்குது. இப்படி இறந்து போன திருமணங்களாக பல திருமணங்கள் இருக்கிறது பார்க்குறோம். இது ஏன் இப்படி இந்த இடைவெளி வருகிறது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். திருமணத்தில் வந்து 5 நிலைகள் நம்ம பார்க்க போகிறோம். திருமணத்தில் 5 நிலைகளாக திருமணத்தை பிரிக்கலாம். நம்ம எந்த கட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்றத அதில் பார்க்கலாம். அதே போல் முக்கியமாக தவறான ஒரு 5 ஆர்கியூமெண்ட், தம்பதிகளுக்குள்ளே அடிக்க ஒரு தடவை நடக்கக்கூடிய தவறான ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. இதை தவிர்த்தாலே நீங்கள் ஒரு அற்புதமான உறவுக்குள்ளே போக முடியும். பல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். ஸோ முதல்ல நம்ம ஒரு அற்புதமான உறவினுடைய 5 காம்பனன்ட் சொன்னோம். 1 பாராட்டுதல், மதிக்கிறது, ரெஸ்பெக்ட். 3 வந்து கம்பேஷன். 4 வந்து ட்ரஸ்ட்டு. 5 வந்து கம்பேனியன்ஷிப், பார்ட்னரை வந்து நம்மளுடைய தோழமையோடு ஏற்றுக்கொள்வது. ஸோ இந்த 5 காம்பனன்ட் இருக்கணும்னு சொன்னோம். இப்போ 5 தவறான ஆர்கியூமெண்ட்ஸ் நம்ம அடிக்கிற தடவை நல்ல தம்பதியிலும் ஈடுபடுவாங்க, மோசமான தம்பதியில் மட்டும் இல்லை. முக்கியமாக 1 வந்து ஒரு எதிர்காலத்தில் நடக்க போகிறத இன்றைக்கி வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்ருப்பாங்க. 4 வருடம் கழித்து ஒரு வீடு வாங்க போகிறோம், அதை பற்றி இன்றைக்கி பேசுவாங்க. அங்கே வந்து சமையலறை எவ்வளோ பெருசாக இருக்கணும், யாருக்கு என்ன ரூம் வேணும் அப்படின்றது பேசுவாங்க. இன்னும் வீடு வாங்கலை, இடமும் வாங்கலை. இது வந்து ப்ரீமெச்சூர் ஆர்கியூமெண்ட். பெரிய சண்டை போட்டு மனத்தாங்கல், கவலைகள், வருத்தம் வர அளவுக்கு சண்டை போட்டுக்குவாங்க. அதே போல் பிள்ளையை வந்து எந்த கோர்ஸில் சேர்க்கணும், 8வது படிச்சிருக்கும் பிள்ளை டாக்டருக்கு படிக்க வைக்கிறோமா, இன்ஜினியருக்கு படிக்க வைக்கணும்னு கணவன் மனைவி மிகப்பெரிய சண்டை போட்டு மன ஒருத்த அடைஞ்சிக்குவாங்க. சேர்க்கிறதுக்கு முன்பாக பிள்ளை என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய தகுதி என்ன, நம்மளை எப்படி படிக்க வைக்க, பல்வேறு விஷயங்கள் அப்போ பேசி ஒரு ஆரோக்கியமான விவாதத்துக்கு போகலாம். ஆனால் என்றைக்கோ நடக்க போகிறது, 4 வருடங்கள் 5 வருடங்கள் கழித்து நடக்க போகிற விஷயத்த இன்றைக்கி பெரிய விவாதத்தில் இறங்கி பெரிய ஹேர் ஸ்ப்ளிட்டிங் ஆர்கியூமெண்ட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, முடியை பிரிக்கிற மாதிரி ரொம்ப பெரிய சண்டைகளை போட்டு பெரிய மனக்கசப்பை உருவாக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு ப்ரீமெச்சூர் ஆர்கியூமெண்ட். என்றைக்கோ நடக்க போகிறத இன்றைக்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு தவறான போக்கு. 2வதாக ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துருவோம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? திருப்பூர்லேருந்து சுரேஷ் பேசுகிறேங்க சார். சுரேஷ் சொல்லுங்கள். கல்யாணமாகி 2 வருஷம் ஆச்சுங்க. சொல்லுங்கள் சார். கருமுட்டை வளர்ச்சி இல்லைன்ட்டு இப்போ டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கிருக்காங்க. கருமுட்டை வளர்ச்சி இல்லைன்றாங்க. சரி, 2 பாயிண்ட் இருக்கணும், 1 பாயிண்ட் தாங்க உங்களுக்கு வளர்ச்சி ஆகுது. சரி, அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு பார்த்தாங்க. சரி, ஒரு 4 டைம் போட்டு பார்த்தாங்க. அதுல ஒரே ஒரு டைம் தான் வளர்ந்துருந்துச்சுங்க. சரிங்க. அதுக்கப்புறம் வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணி பார்க்கலாங்க. அதுல வந்து சரியாகுமான்னு சொல்ல முடியாது, எதுக்கும் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதான் கேட்கலான்னு கூப்பிட்டாங்க. அதாவது சில மாத்திரைகள் கொடுத்து பார்ப்பாங்க, அதில் கருமுட்டை வளரலாம். வேறு ரீகாம்பினன்ட் FSHன்னே புது கொஞ்சம் நவீன மருந்துகள்லாம் இருக்குது. அந்த முறைகள் வந்து கருமுட்டையை நல்லா வேகமாக வளர வைக்கும். அடுத்து வந்து என்ன குறைபாடுனால பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து அதை சரி பண்ணிட்டு பண்ணாங்கன்னா கருமுட்டையில் வளரலாம். நீங்கள் இப்போ ஒரு சென்டரில் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கலாம். திரும்ப திரும்ப பிரச்சனைகள் வருதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் சார், இன்னொரு தகுதி வாய்ந்த மருத்துவர்கிட்ட ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் போயிட்டு சார் இப்போ 1.5 வருஷம் பார்த்துக்கணும்னா 1 வருஷத்துக்கு பிறகு நீங்க சொன்ன மாதிரி உங்க நிகழ்ச்சி ரெகுலரா பார்த்துருக்கேன் சார். அதுக்கப்புறம் வந்து நீங்க 1 வருஷம் கழிச்சு பார்க்க சொன்னதுனால அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிச்சேங்க சார். சரி, அதுக்கப்புறம் ஒரு
1.5 வருஷம் தொடர்ச்சியா பாத்துக்கிருந்தோம். இவங்க அப்படியே இந்த இன்ஜெக்ஷன் போட டேப்லெட் கொடுக்க டேப்லெட் கொஞ்சம் அதிகமா போயிடுச்சுங்க. சரிங்க. அப்புறம் இப்ப ரீசெண்டா இப்ப பாப்பாங்க சொல்லுங்க டியூப் அளப்பு அவங்க என்னன்னு எடுத்து பார்க்கல. சரி, இங்க எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பாப்போம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. அதாவது நீங்கள் மருத்துவர்கள் சரியாக உங்களை நடத்துகிறாங்கன்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் அவங்க சொல்கிறத பொறுமையாக பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்குது, இன்னும் சரியான ஒரு ஸ்டெப் எடுக்கலைன்னு நினச்சிங்கன்னா தகுதி வாய்ந்த மருத்துவர்கள்ட்ட ஒரு 100 ஒப்பீனியன் வாங்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், இதே மாதிரி கண்டினியூ பண்ணட்டுமா இல்லை வேறு முறைகளை மாற்றி பயன்படுத்தட்டுமான்னு கேட்கலாம். ஒரு தப்பும் இல்லை. அதனால் உங்கள் அந்த டேட்டாஸ் எல்லாம் கொண்டு போய் அந்த தகவல்களெல்லாம் கொண்டு போய் இன்னொரு தகுதி வாய்ந்த மருத்துவர்கிட்ட காட்டி இப்போ நாங்கள் போயிட்டுருக்க ட்ரீட்மெண்ட்லாம் கரெக்டானு நீங்கள் காட்டலாம். ஒன்றும் தப்பில்லை. சரி, இப்போது ஆர்கியூமெண்ட், தவறான வாதங்களை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏதாவது அப்படின்றது ஒரு டேஞ்சரான வார்த்தை. இப்போ கணவர் கேட்குறாரு, நம்ம என்ன சினிமாவுக்கு போகலான்னு, ஏதாவது ஒன்று புக் பண்ணுங்க போகலாம் அப்படின்னு நீங்கள் மனைவி பேசிட்டிங்கன்னா, அடுத்து அவர் புக் பண்ணிவிட்டு ஒரு படத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அட இதுக்காக போனீங்க, இதெல்லாம் மோசம்னாங்களே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இது மோசம்னாங்களேன்னு வாங்க. அங்கே போய் ஒரே சண்டை, இதுக்காக போய் இதுக்காக புக் பண்ணுவீங்க, இது ஒரு மொக்க படம்னு சொன்னாங்களேன்னு வாங்க. ஏதாவதுன்னு நீங்கள் சொன்ன உடனே உங்கள் உரிமைகளெல்லாம் விட்டு கொடுத்துட்டீங்க. அப்புறம் அவர் என்ன பண்ணாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஹோட்டல் போகிறோம், எந்த ஹோட்டல் போகலான்னு கேட்குறாரு, தெளிவாக நம்ம சொல்லணும். இந்த ஹோட்டல் இதுதான், எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும், இந்த மாதிரி ஹோட்டல் போகலான்னு. ஏதாவது ஒன்று போகலாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு ஹோட்டல் அவருக்கு இஷ்டத்துக்கு புக் பண்ண உடனே உங்களுக்கு கூரே இல்லைங்க, என்ன எப்பயுமே ஏதாவது மோசமான இடம் தாங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுறது உறவை சீரழிக்கும். இந்த ஏதாவதுன்ற வார்த்தையை ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும், பொதுவாக பயன்படுத்தக்கூடாது. காய்கறி வாங்கிட்டு வரவா, என்ன வாங்கிட்டு வர, ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விவரமே இருக்காது, கூரே இல்லாமல் என்னத்தையாவது தான் வாங்கிட்டு வருவீங்க அப்படின்ற மாதிரி திரும்ப கமெண்ட் பண்ணக்கூடாது. இந்த ஏதாவதுன்ற வார்த்தையை ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு பவரை ஏதாவதுன்னா அவர் இஷ்டத்துக்கு தான் வாங்குவார். தம்பதிகள் நிறைய பேருக்குள்ளே இந்த பிரச்சனை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது என்ற வார்த்தையை நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். கண்டிப்பாக முழு உரிமையை கணவனுக்கு கொடுத்துறதாக நீங்கள் முடிவு பண்ணாதான், இல்லை கணவன் மனைவிக்கு கொடுக்குறதாக முடிவு பண்ணாதான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அதை மனைவியோ கணவனோ செய்த பின்னால் குறுக்கிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறது, மோசமாக நடத்துகிறதெல்லாம் தவறு. மூன்றாவது ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ ஹலோ ஹலோ. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் மொபைல் பாஷா. சொல்லுங்கள் பாஷா. விஜயவாடா. சொல்லுங்கள் சார். அது சார், ஐ எம் ஆக்டிவ் ஆக்சுவலி டூயிங் செக்ஸ். ஐ எம் நாட் ஹேவிங் எலக்ட்ரிக் இன் ஃபுல். சரிங்க. வாட் கேன் ஐ டூ சார்? வயசு என்னங்க சார் உங்களுக்கு? 55. 55ல் பல காரணங்கள் இருக்குங்க. ஒன்று டெஸ்டோஸ்டிரான் லெவல் கம்மியாக இருக்கலாம், இரத்த நாளங்களில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், மனக்கவலைகள் மனப்பிரச்சனைகள் இருக்கலாம், நிறைய காரணங்கள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்றத முதல்ல கண்டுபிடிச்சி அந்த விஷயங்களை சரி செய்கிறதன் மூலமாக நீங்கள் முழுமையாக செக்ஸை ரெக்கவர் பண்ணிக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு விரைப்புத்தன்மை சரியாக வரலன்னா மனதோ உடலோ உங்களுக்கு சரியாக இல்லைன்னு அர்த்தம். பீனிஸ் இஸ் த பேரோமீட்டர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஆணுறுப்பு நல்ல விரைப்புத்தன்மையில் இருந்தால் தான் நீங்கள் நல்லா ஹெல்த்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆணுறுப்பு விரைப்புத்தன்மை சரியாக வரலன்னா உங்களுக்கு உடல்லையோ மனதிலையோ குறைபாடு இருக்குது. பல்வேறு ஆய்வுகளில் ஆணுறுப்பு சரியாக விரைப்புத்தன்மை வராத ஆண்கள் 1.5 வருஷம் 2 வருஷத்தில் ஹார்ட் அட்டாக் அல்லது மூளையில் ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகளுக்கு உள்ளாயிருக்காங்கன்னு பல்வேறு ஆய்வுகளில் நிரூபிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் இதை தெளிவாக சரி செய்து கொள்ளுங்கள். என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு ஆண்மை குறைவை சரி செய்து கொள்வது உங்களுக்கு கண்டிப்பாக பல பிரச்சனைகளை தவிர்க்கும் பின்னால் வரக்கூடியது.
காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க சார். நான் பல்லவரத்துலேருந்து பேசுகிறேன். உங்கள் பேருங்க? ரவீந்திரநாத். சொல்லுங்க ரவீந்திரநாத். எனக்கு 55 வயது ஆகுது. சரிங்க. 55 years. இப்போ ஆஃப்டர் ஒரு 50க்கு மேல உடலுறவு வந்து மாதத்துல 2 முறை கொள்ளலாம்னு கேள்விப்பட்டேன். ஒரு புக்கில் போட்டுருந்தாங்க. டெய்லி போடலாங்க, புக்கில் இல்லை. நீங்கள் எத்தனை முறை வேணாலும் செக்ஸ் வச்சுக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ கொஞ்சம் வயதானவனு கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாகுது. சரி. அது கொஞ்சம் எரெக்ஷன் வந்து கொஞ்ச நேரம் இதான பிறகு தான் கொஞ்சம் ஸ்டிமுலேஷன் பண்ணி தான் வருது. சரி. அது கொஞ்சம் இதில் அதிக நாட்டு அர்த்தத்துக்கு எதனா மருந்து சாப்பிடலாமா இல்லை எப்படி? நிறைய செக்ஸில் ஆர்வம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மனைவியோட ட்ரெஸ் இல்லாமல் பெட்ரூமில் நல்லா படுங்க. வேறு யாரையும் பெட்ரூமில் சேர்த்துக்காதீங்க. ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் ரொமான்டிக்கான சிந்தனைகள் வர்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து உங்களுக்குன்னு தனியான நேரம் வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் செல்ஃபோன் வேண்டாம், டிவி வேண்டாம், ப்ரைவேட்டான நேரம் நிறைய ஒதுக்குங்க. 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம், பொழுதுபோக்குகளை சேர்ந்து பண்ணுங்கள். உங்கள் நெருக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செக்ஸுக்கு கொண்டு போகும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பெட்டில் படுத்தவுடனே ஆண்களுக்கு வந்து செக்ஸ் வந்து உணர்வு வந்து விரப்பு வரும்னு நம்பாதீங்க. அது இளமையாக இருக்கும்போது, யங்காக இருக்கும்போது வரும். ஆனால் வயதாக டக்குன்னு செக்ஸ் உணர்வு வந்து விரைப்புத்தன்மை வர்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது வேறு, விரைப்புத்தன்மை வராமல் இருக்கிறது வேறு. ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதனால் விரைப்புத்தன்மை வரலைன்னா கவலைப்படணும். ஆனால் உங்களுக்கு ஸ்லோவாக விரைப்புத்தன்மை வர்றதுன்றது நார்மல். இந்த வயசில் கவலைப்பட வேண்டாம். முக்கியமாக வந்து டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் உங்களுக்கு குறைவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள் மேடம். சார், ஹஸ்பண்டுக்கு வந்து நாங்கள் செக்ஸ் வச்சுக்கும் போது வந்து சீக்கிரமாகவே இதாகிடுது. எந்த சீக்கிரம் வந்துடுது? சரிங்க. அது என்ன இது பண்ணணும் அதுக்கு? தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போதே நீங்கள் மேலேருந்து செக்ஸ் பண்ணுங்கள், கணவர் கீழே படுத்துக்க சொல்லுங்கள். நீங்கள் உச்சகட்டம் வர்ற வரைக்கும். என்னங்க? முதுகு வலி கொஞ்சம் எனக்கு இருக்கிறதுனால எனக்கு உடம்பு இது பண்ண முடியாது. அவரை வந்து செக்ஸில் ஈடுபடாமல் உங்களை தூண்ட சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து வேற எதுக்கு அதுக்கு எந்த சாப்பாட்டு முறைகள் இந்த மாதிரி ஏதாவது? சாப்பாட்டு முறைகளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அவர் வேணா சில மாத்திரைகளை சாப்பிட்லாங்க. சில மாத்திரைகள் எடுத்துக்கிறதன் மூலமாக நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணலாம். சரிங்க. சாப்பாட்டு முறைகளை மாற்றுவதனால எந்த மாற்றமும் வராது. சரி சரி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? இல்லை. ரைட்டுங்க, தேங்க்யூ. இப்போ 3வது டைப் ஆர்குமெண்ட் என்னென்னா, பார்ட்னரை வந்து ஈக்குவலாக நடத்தாமல் ஆர்டர் பண்ணுறது. ஏதோ ஒன்று சமையல் பண்ணுறாங்க அல்லது ஏதோ ஒரு வேலை செய்யும்போது இது சரியா இல்லை, இதை இப்படி தான் பண்ணணும்னு ஆர்டர் பண்ணும்போது பார்ட்னர் வந்து அதை பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் பண்ணுவேன், இதுதான் சரி அப்படின்னு அவங்க ஆர்கியூமெண்ட்டு இறங்குவாங்க. பொதுவாக இது ஒரு தவறான ஆர்கியூமெண்ட். இது ரொம்ப காமனாக நம்ம வீடுகள் நடக்கும். நீங்கள் இப்படி ஆர்டர் பண்ணதுனால நான் ஊண்டாயிட்டேன்ற வார்த்தையெல்லாம் அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் பேசுகிற முறைகளில் மோசமாக நீ செஞ்சது தப்பு, இதை இப்படி ஒழுங்காக பண்ணு, இப்படி பண்ணணும் அப்படின்னு கணவனோ ஒரு பார்ட்னரோ சொல்லும்போது இன்னொரு பார்ட்னர் சண்டையில் இறங்கிடுவாங்க. எனக்கு தெரியும் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு இறங்கி அது மிகப்பெரிய சண்டையாக வரும். ஆர்டர் பண்ணக்கூடாது, நம்ம ஒப்பீனியனை சொல்லலாம். இதில் வந்து இந்த பிரச்சனை அல்லது இந்த விஷயத்தை இப்படி மாற்றி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒப்பீனியன் சொல்லலாம். ஆனால் ஆர்டர் பண்ணுறது வந்து பல நேரங்களில் தம்பதிகளுக்கிடையே மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார். சார், நாங்கள் உங்கள் சம்மந்தமாக தான் விரைப்புத்தன்மை வந்து கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு சரிங்க ஒருத்தர் டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கினாங்க. அவர் வந்து இங்கிலீஷ் மருந்து எழுதி கொடுப்பாருன்னு நினச்சிட்டு போனாங்க. அவர் என்ன ஆயுர்வேத மருந்து பாட்டில் கொடுக்குறாரு, பேரு தெரியல, ஒன்றும் தெரியல. அப்புறம் நாக்குக்கடியில் ஏதோ ஒரு வெள்ளை ஒரு பொடி மாதிரி போட்டு விட்டாருங்க. அது என்னாச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய தன்மையே போச்சுங்க. என்ன காரணங்க கேட்டங்காட்டிக்கு அது வயிறு கிளியராக கொடுத்தேங்கிறாரு. சரி, டாக்டர் என்ன படிச்சிருக்காருன்னு பார்த்துட்டு போக மாட்டீங்களா? படிச்சவர் என்ன படிச்சிருக்காரு? எம்பி
எம்டி நோட்டு சூப்பரண்டு அப்படின்னு ஓட்டு இருந்தாருங்க. பெரிய டாக்டர் சார், பெரிய ஹாஸ்பிட்டல் தான் பார்த்தேங்க. அதாவதுங்க முதல்ல வந்து இந்த மாதிரி மாடர்ன் மெடிசனில் வந்து இந்த மாதிரி லேகியம் மாத்திரைகள்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி கிடையாது. நாக்கடியில் பவுடரை போடுறது, வயிற்றை க்ளீன் பண்ணுறதெல்லாம் தேவையில்லை. ஆண்மை குறைவுக்கான ட்ரீட்மெண்ட்டில் இதிலெல்லாம் எந்த ரோலும் இல்லை. நம்ம பலமுறை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கோம், ஆண்மை குறைவுக்கான ட்ரீட்மெண்ட் என்பது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட்டு தான் இருக்குது. ஆண்மை குறைவுக்கான ட்ரீட்மெண்ட்டை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், தொடர்ந்து பாருங்கள். ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் இருக்குது. இந்த படம் பாருங்கள். ஒன்று வந்து படம் பாருங்கள், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு தவறான உணவு முறைகளை மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க. ஆல்கஹால் நிறுத்துங்க, ஸ்மோக்கிங் நிறுத்த சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம். ஆண்மை குறைவை பொறுத்த வரைக்கும் ஆல்கஹால் நிறுத்துங்க, ஸ்மோக்கிங் நிறுத்துங்க. வெயிட்டை குறைங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. மாத்திரைகள், தூக்க மாத்திரைகள் போன்ற விஷயங்கள் யூஸ் பண்ணாதீங்க, நடந்து போங்க, உடல் உழைப்பு, எக்ஸசைஸ் முக்கியம். மாத்திரைகள், வயகரா போன்ற மாத்திரைகள் ரொம்ப பெரிய அளவுக்கு இன்றைக்கி பயன்படுத்தப்படுது. மன அழுத்தம் இருந்தால் மன அழுத்தத்திற்கான மருந்துகள், கவுன்சிலிங், தெரப்பி பெரிய அளவுக்கு பயன்படும். இன்றைக்கி வயகரா போன்ற மாத்திரைகள் பெருமளவுக்கு யூஸாக இருக்கும். இப்போது நாம் வந்து ஒரு தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணுறோன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒன்று வந்து என்றைக்கோ நடக்க போகிறத இன்றைக்கி உட்காந்து பெரிய சண்டையில் ஈடுபட்டுருப்போம், ஆர்கியூ பண்ணுவோம். 4 வருடங்கள் கழித்து காலேஜில் சேர்க்க வேண்டிய விஷயத்த இன்றைக்கி உட்காந்து எந்த ஸ்கூலில் சேர்க்குறதுன்னு சண்டை போட்டுக்கிட்டு பெரிய கலாட்டா பண்ணிகிட்ருக்கிறது. இது முற்றிலும் தவிர்க்கணும் தம்பதிகளுக்கிடையே. அடுத்து வந்து என்ன சினிமா போகலாம், எந்த ஹோட்டல் போகலாம், எங்கே என்ன ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறது. அப்புறம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, காய்கறி வாங்க போகலான்னா ஏதாவது வாங்கிட்டு வாங்க. இந்த மாதிரியான ஏதாவதுன்றது ஒரு ரிஸ்க்கான வேர்டு. இதை நம்ம யூஸே பண்ணக்கூடாது. நம்ம தெளிவாக நமக்கு என்ன விரும்புமோ அதை சொல்லணும். பார்ட்னர் கேட்கும்போது நமக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு மனைவி கேட்குறாங்க, ஓரளவுக்கு தெளிவாக சொல்லணும். ஏதாவது சமை அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டு வந்து வைக்கும்போது உனக்கு இதுதான் தெரியுமா, இதை கண்ணா பின்னான்னு சண்டை போடுறது, இது தவறு. ஏதாவதுன்னு நீங்கள் சொன்ன உடனே உரிமையை விட்டு கொடுத்துட்றீங்க. 3வது, இதை இப்படி பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும்னு ஆர்டர் பண்ணுறது, மிரட்டுறது. இந்த விஷயங்கள் ஒரு தவறான ஆர்குமெண்ட்டுக்கு வரும். இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ண உடனே பார்ட்னர் வந்து அஃபண்ட் ஆகி அவங்க வந்து அதில் உறுதியாக நிற்க ஆரம்பிச்சிடுவாங்க. தேவையில்லாத ஒரு சண்டை போயிட்டுருக்கும். ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் திருச்சியிலேருந்து கார்த்திக் பேசுகிறேன். கார்த்திக் சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை சார், ஆக்சுவலாக இப்போ எனக்கு வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோபின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. சரிங்க. அதனால வந்து எனக்கு என்னென்னா, அந்த மேரேஜ் பண்ணோன்னா நம்ம ஒய்ஃபுக்கும் அது வராது. அந்த மாதிரி வரும். ஒய்ஃபுக்கு கண்டிப்பாக வராது. இல்லை, குழந்தைக்கு அந்த மாதிரி வந்துடக்கூடாதுல்ல, அது ப்ரீவியஸாக செக் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்குங்களா? மஸ்குலர் டிஸ்ட்ரோபியில் நிறைய டைப் இருக்குங்க. என்னோட லிம்பர்ட்னு சொல்லிட்டு ஒரு இருக்குல்ல சார். நீங்கள் வந்து ஒன்று பண்ணுங்கள், இதில் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஜெனட்டிக் கவுன்சிலிங்கே போயிட்டு எத்தனை சதவிகிதம் உங்கள் குழந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படி பல்வேறு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓ, அது ப்ரீவியஸாக பார்க்க முடியுமா சார்? பார்க்கலாம். இல்லைங்க, முதல்ல தியரிட்டிக்கலாகவே கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, இந்தந்த வியாதி இத்தனை % வரும் அப்படின்னு. அடுத்து வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வருமா இல்லையா. இப்போ 100% வரும்னு தெரிஞ்சால் நீங்கள் டெஸ்ட்டே பண்ண வேண்டாம். சில டைப் வந்து கண்டிப்பாக வரும். இப்போ ஒரு பெற்றோருக்கு வந்து சர்க்கரை வியாதி இருந்தால் குழந்தைக்கு, ஒரு பெற்றோருக்கு இருந்தாலே குழந்தைக்கு வர வாய்ப்பு 25%, சகோதரன் சகோதரிக்கு இருந்தால் இத்தனை %, 2 பெற்றோருக்கும் இருந்தால் 50% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படின்லாம் ஏற்கனவே சொல்லிடுவாங்க. இப்போ சில வியாதிகள் 100% வரும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப ஆப்வியஸ். கண்டிப்பாக தெரிஞ்சிடும், அடுத்த குழந்தை பிறந்தால் குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்றது கூட தெரியலாம். ஸோ பல விஷயங்களை கண்டிப்பாக சொல்ல முடியும். சில விஷயங்களை எத்தனை % வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கண்டறிய முடியும். ஜெனட்டிக் கவுன்சிலிங் நீங்கள் போகணும்.
இப்போ ஒரு தவறான ஆர்கியூமெண்ட்டு தம்பதிகள் என்ன பண்ணுறாங்கன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான தவறான ஆர்கியூமெண்ட் என்னென்னா, ஒரு தங்கம் வாங்க போகிறோம், ஒருத்தர் சொல்லுவாங்க இந்த கடையில் வந்து இத்தனை % சேதாரம், இன்னொருத்தங்க இந்த கடையில் தான் விலை கம்மி, இப்படி ஏதாவது பேசுவாங்க. அது கடையில் என்ன கொடுக்குறான்றது வேறு. இவங்க பெரிய அளவுக்கு சண்டை போட்டு எனக்கு தான் இது தெரியும், சரியாக நான் தான் சொல்கிறேன்னு பெரிய சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. உண்மை வந்து வேறு ஏதாவது இருக்கும். இந்த கடையில் தான் கம்மின்னு சொல்லி ஒருத்தர் பிடிச்சி கடையில் கம்மியாக இல்லையான்றது தெரியாட்டி இவங்க சண்டை பெரிய சண்டையாக போயிட்டுருக்கும். இந்த மாதிரியான ஃபேக்சுவல் சில உண்மைகளை வச்சு உண்மைகள் இதுதான்னு சொல்லிக்கிட்டு ஒரு சண்டை போடுவாங்க. அதில் என்ன மேலோங்கி இருக்குன்னா, நான் சொல்கிறது தான் சரி, எனக்கு தான் விஷயம் தெரியும். பொதுவாக எல்லா மனிதர்களுக்குமே தனக்கு விஷயம் தெரியும், தான் சொல்கிறது தான் சரி அப்படின்ற விஷயங்களை நிரூபிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அதை வந்து உங்கள் தம்பதிகளுக்கிடையே பெரிய விஷயமாக்கி பெரிய சண்டையாகி உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனைகளை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான தேவையற்ற சண்டைகளை நீங்கள் சரி பார்ட்னர் சொல்கிறாங்க, அவங்க நினைக்கிறாங்க தான் சொல்கிறது தான் சரி, தனக்கு தான் தெரியும்னு அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். இதில் பெரிய ஆர்குமெண்ட்டுக்கு உண்மை இல்லை. ஏன்னா உண்மையில் போய் விசாரித்தா 2 பேருமே சொல்கிறது தப்புன்னு தெரிய வரலாம். பல நேரங்கள் அப்படி தான் உண்மையாக இருக்கும். 2 பேருமே அவங்க தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தால் நம்ம முடிவெடுப்பாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? ஹலோ சார், என் பேர் தினேஷ், சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்கள் தினேஷ். இப்போது எனக்கு ஏஜ் 25 ஆகுது. சரிங்க. இப்போது எனக்கு விரையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சதை வளர்ந்த மாதிரி இருக்குது ஒரு விரையில் மட்டும். சரிங்க. அது வெரிகோசின் மாதிரி சம்திங். அது பிரச்சனை என்னன்னு தெரியல, டாக்டர் எதுவும் கன்சல்ட் பண்ணல. டாக்டர் பாருங்கள், முதல்ல டாக்டரை பார்த்து என்ன ப்ராப்ளம்னு செக் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. தேவைன்னா ஸ்கேன் எடுப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கல்ல வெரிகோசின் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. ஸோ அது மாதிரி தான் எனக்கு அது மாதிரி இருந்துச்சுன்னா, எனக்கு நான் மேரேஜ் ஆகலை, கல்யாணத்துக்கு முன்னாடியே இதை க்யூர் பண்ண முடியுமா, இல்லை இதனால் விந்து குறைபாடு ஏதாவது வருமா? இல்லைங்க, இப்போ ரொம்ப பயப்படாதீங்க. நீங்கள் முதல்ல அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரியாமல் நம்ம கெஸ் பண்ண வேண்டாம். சரிங்க. ஒன்று டாக்டர்களை சந்தித்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 2வது டாக்டர்களை சந்தித்து எப்படி விந்து பைகளை பரிசோதிக்கிறதுன்னு கற்றுக்கோங்க. சரிங்க. ஒவ்வொரு வருடம் 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு இளைஞனும் விந்து பைகளை பரிசோதிக்கணும். ஏன்னா விந்து பைகளுக்கு வரக்கூடிய கேன்சர் போன்ற பிரச்சனைகள் யங் பீப்புளுக்கு தான் வரும். 20லேருந்து 30 வயசில் தான் ரொம்ப காமன். ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் விந்து பைகளை பரிசோதிக்கிறது எப்படின்னு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். சரி, ஓகே சார். அதனால் நமக்கு நீங்கள் மருத்துவர்கிட்டருந்து கற்றுக்கங்க எப்படி விந்து பைகளை பரிசோதிக்கணும். ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்களே தொட்டு பார்த்து அதில் ஏதாவது கட்டிகள் இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதெல்லாம் கண்டறிய வேண்டும். ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் மருத்துவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். அவங்க தேவைன்னா டெஸ்ட்டுகள் எடுத்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? வணக்கம் சார், நான் மும்பையிலிருந்து. என் பேர் அகினார். சொல்லுங்கள் சார். சார், உங்கள் நிகழ்ச்சி நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். சொல்லுங்கள் சார். ரொம்ப நன்றி. இது வந்து உடம்பு தெம்பா இருக்கிற மாதிரி என்ன சாப்பிடலாம் சார் இதுக்காக? நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமான உணவுகள், காய்கறிகள், பச்சை காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிடுங்க. அதாவதுங்க, மனிதர்கள் வந்து மோஷன் போகும்போது சாணி போல் பச்சையாக மோஷன் போகிற அளவுக்கு பச்சை காய்கறிகள், பச்சை கீரையெல்லாம் நிறைய சாப்பிடணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக மனிதர்களுடைய மோஷன் வந்து மலம் வந்து மஞ்சளாக வெள்ளையாக இருக்கிறது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய பச்சை காய்கறிகளை நிறைய சாப்பிடுங்க. எவ்வளோ தூரம் அதிகமாக நீங்கள் கீரை போன்ற பச்சையாக இருக்கிற ஐட்டம் நிறைய சாப்பிட்றீங்களோ அவ்வளவு நீண்ட நாள் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைபர் உள்ள பச்சை காய்கறிகள், கொஞ்சம் பழங்கள் நிறைய சாப்பிடணும். மற்ற உணவுகள்லாம் மிக குறைவாக சாப்பிடுங்க. இதுதான் நல்ல ஆரோக்கியத்தினுடைய ட்ரிக்கு. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் சென்னை ராயபுரத்துலேருந்து நாகராஜ் பேசுகிறேன். நாகராஜ் சொல்லுங்கள். சார், எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு சார். எனக்கு குழந்தை இல்லை. சரிங்க. ஒய்ஃப் சீரியஸ் ஆகின உடனே அவங்களோட மந்த்லி எத்தனை தடவை கான்டாக்ட் வச்சுக்கோங்க சார்? குழந்தை வேணுன்றதுக்காக எத்தனை முறை செக்ஸ் வச்சுக்கலான்னு கேட்குறீங்க? ஆமாம், அவங்க தலைக்கு ஊற்றுனதுலேருந்து எத்தனை முறை உங்களோட மந்த்லி கான்டாக்ட் வச்சுக்கோங்க சார்? அதாவதுங்க, வாரத்துக்கு 4 முறைக்கு மேலே செக்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகங்க. ஓகே சார்.
ஒரு மாதத்தில் டெய்லியோ ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ செக்ஸ் வச்சுக்கலாம். ரொம்ப கம்மியாக செக்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ டெய்லியே வச்சுக்கலாம் நீங்கள் செக்ஸ். சொல்லுங்கள் சார். அது நெருக்கத்தில் இருந்தால் நம்ம செக்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அதிர்வில் கலைஞ்சிடும் அப்படின்றாங்க. அதெல்லாம் கலையவே கலையாதுங்க. பல முறை வீடியோ கிளிப்பிங்கே நாங்கள் காட்டுறோம். கண்ணுக்கு தெரியாத அணுக்கள் போல் இருக்கும். உலகம் வந்து படு வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. உங்களை ஏதாவது தெரியுதா அந்த அதிர்வு? ஏதாவது உலகம் வேகமாக சுற்றுதே அப்படின்ற அதிர்வு எதுவும் நமக்கு தெரியுதா என்ன? நமக்கு தெரியாது. அதுபோல் நீங்கள் செக்ஸ் பண்ணுறது உங்கள் கருவுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அதனால் தேவையற்ற குழப்பங்களை நம்ம வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து சரியான விஷயம் இல்லை. அது வந்து காமன் சென்ஸில் குழப்புறாங்க. காமன் சென்ஸில் என்றைக்காவது பூமி வந்து உருண்டையாக இருக்கிறத பார்த்துருக்குறீங்களா? எந்த நாட்டுக்கு நீங்கள் போனாலும் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ரோடுகள் எல்லாம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். உருண்டையாக பூமி இருக்கிற மாதிரி எதாவது நீங்கள், அது வந்து விஞ்ஞான கண்டுபிடிப்பு. ஸோ விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் ஆய்வுகளில் வர்ற முடிவுகள் என்பது வேறு, காமன் சென்ஸில் நீங்கள் முடிவெடுக்கிறது வேறு. அதனால் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ நீங்கள் செக்ஸ் ரெகுலராக பண்ணுங்கள், எந்த ஆபத்தும் இல்லை. சரி, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 7810077888 என்ற எண்ணுக்கோ 7305577888 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.